நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே நாம் பேசுகிற வார்த்தை அல்ல, நம்முடைய நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 18:24 கூறியபடி மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ நாம் எதை பேசினாலும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக பேச வேண்டும், பாசிட்டிவாக பேச வேண்டும். நெகட்டிவாக எப்போதும் நம்மளை குறித்து நாமளே பேசக்கூடாது, மற்றவர்களையும் பேசக்கூடாது. நம் நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மளை உயர்த்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மற்றவர்களை வாழ்த்தும் போது கூட உயர்ச்சியான மகிழ்விக்கக்கூடிய வார்த்தைகளாக பேச வேண்டுமே, வேறு விதமான வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணம் பெரிய அளவில் இருக்க வேண்டும். அது நம்முடைய வாயிலிருந்து வருகிற பேச்சில் இருக்கும். நான் நான் இப்படியே தான் போயிடுவேன், என்னமோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போகிறோம் அப்படிங்களாமல் நாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு இருப்பேன். என்னை பற்றி பல பேர் நல்ல விதமாக பேசத்தக்க அளவில் என்னுடைய வாழ்க்கை இருக்கும், என்னுடைய படிப்பு இருக்கும், என்னுடைய தொழில் இருக்கும், என்னுடைய குடும்பம் இருக்கும், என்னுடைய மகன் இருப்பான், என்னுடைய மனைவி இருப்பாள் என்று அந்த வார்த்தைகளை பேசுகிறவளாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுக்கு ஒரு ஆதாரமாக நடந்த கதையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சமயம் ஜான் எஃப் கென்னடி, ஃபேமஸான யுஎஸ் பிரசிடெண்ட் அவர்கள் ஒரு முறை ஒரு ஸ்கூலுக்கு போகிறார். ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் அவர் பேசும்போது எல்லோரையும் தனித்தனியாக விசாரிக்கிறார். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகள் எல்லாம் தனித்தனியாக போய் எப்படி இருக்கிற, நல்லா படிக்கிறியா, எப்படி என்று அவர் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு பையனிடம் கேட்கிறார், நீ என்ன ஆகும்னு நினைக்கிற என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான் அவரிடம், நான் உங்களைப் போல வருகிற காலத்தில் நான் யுஎஸ் பிரசிடெண்ட் ஆக வேண்டும் என்று சொன்னவுடன் இவருக்கு பயங்கர மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். நீ எப்போ இப்படி சொன்னையோ நீ அப்படியே ஆவாய் என்று சொல்லிவிட்டு அவனை ஒரு முத்தம் கொடுத்து அவனை கை ஒடுக்கி அப்ரிஷியேட் செய்து பெற்று வந்தார். ஆனால் சிறிது நாட்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து, சில காலங்கள் கழித்து எந்த பையன் ஜான் எஃப் கென்னடியிடம் அப்படி பேசினானோ அதே பையன் பில் கிளின்டனாக உருவாகி யுஎஸ் பிரசிடெண்ட் ஆனார் என்பது நாம் மறக்கக்கூடாது. அவன் சொன்னான், நான் பிரசிடெண்ட் ஆவேன் என்று சொன்னான், ஆகிவிட்டான். அதுபோலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த நாள் தியானத்தை நான் முடிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்களுடைய குழந்தைகளுக்கு காண்பியுங்கள். இந்த வீடியோவை பிரத்யேகமாக உங்கள் குழந்தைகளிடத்தில் காண்பியுங்கள். உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் பிரார்த்திக்க நான் ஆசைப்படுகிறேன். நல்ல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் உள்ளவர்களாகட்டும், மற்றவர்களாகட்டும், இதை காண்பிக்கிறவர்களாகட்டும், எல்லோரும் ஆண்டவரே, அவர்கள் வாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தைகள் மூலம் அவர்கள் வாழ்வில் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் ஆண்டவரே. ஜெபம் கேட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.